நீட் தேர்வு எழுதிய மாணவிகளின் பட்டன், தாலி, மூக்குத்தி அகற்றப்பட்டு கடும் கெடுபிடிகள் காட்டப்பட்டதற்கு பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். கொஞ்சம் நீட் தேர்வை பற்றி இந்த மாதிரி கம்மலை கழட்டு, மூக்குத்தியை கழட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் தான் சுற்றி சுற்றி வரீங்க இல்லையா, எப்படி உள்ளாடைக்குள்ளேருந்து ஒரு பிட்டை எடுத்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எழுத முடியும்? இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவங்க இவ்வளோ முயற்சி பண்ணி படித்தா கூட அவங்க சிந்தனைலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால சரியானபடி எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த பரிசு காலத்துக்குள்ளே நிறைய கேமரா இருக்குது, அதை செக் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. இப்படி பல காரியங்கள்லாம் அங்கே இருந்தும் கூட இப்படிப்பட்ட சோதனை இல்லாமல் தான் இந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு மிக ஏதுவாக இருக்கும். நேற்று நடந்த நீட் தேர்வில் அதிகமான பட்டன் இருக்கிறது, அதனால வந்துட்டு சட்டையை கழட்டிட்டு வேற சட்டையை மாத்துறது சொல்றது, தாலியை கழட்டிட்டு அதுக்குள்ள எல்லாம் பிட்டு வச்சு எழுதி அதை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு முதல்ல அந்த நேரம் இருக்குமா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த நீட் தேர்வுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நீட்டு தேர்வுனால பல உயிர்களை இழந்தாச்சு. இதுல நேற்று பாக்குறேன் தாலியை கழட்டி புருஷங்களை கொடுத்துட்டு போய் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. இது அவசியமா? அது எங்க ஒரு கூட்டத்தை பார்த்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி பாரத மாதா வாழ்கன்னு சொல்ற இந்த நாட்டுல பெண்களோட தாலியை கழட்டி வச்சுட்டு தான் ஒரு பரிச்சை எழுதுங்கிற அவலமான சூழ்நிலை வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, மிகவும் வருந்தக்கூடிய விஷயமாகும். நீங்க தாலியை கழட்டுங்க, பட்டன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1000 ரூல்ஸ் போடுறீங்க. அப்ப நீட் தேர்வை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது தாலி வேணும், இது இந்து மத கலாச்சாரம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இது எதை முடிவு பண்ணணுங்கிறது முதல்ல பொதுமக்கள் எங்களுக்கு என்ன ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்யறீங்கிறது நாங்க முதல்ல புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும் போல இருக்கு. இது நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.